என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையாருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்தில் சுட்டிக்காட்டுகிற காரியத்தை சற்று கவனித்து பாருங்கள். நம்மை உத்தமர் என்று சொல்லி கர்த்தர் நம் கரங்களிலே ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் யாருக்கு பிரியம் உண்டாகிறவர்களாய் பேச வேண்டும்? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நாம் பேச வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம் யாருக்கு பிரியமான வகையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஜனங்களுக்கு பிரியமான வகையிலே ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தத்தை குறித்து பேசினா ஜனங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசினா ஜனங்க பிரியப்பட மாட்டாங்க. இப்படி தான் நீ ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் நீ உன்னை அலங்கரிக்கணும், எளிமையாக இருக்கணும், தாழ்மையை தரித்து கொள்ளணும், சினிமா பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, குடிவெறி களியாட்டுகளுக்கு போகக்கூடாது, பாவ பழக்கத்தை விட்டு விலகி வரணும், இப்படியெல்லாம் சொன்னால் ஜனங்களுக்கு பிடிக்காது. அதனால் எப்படி வேணாவா, எந்த நேரத்துக்கு வேணாவா, எதை வேணா செய், ஆனால் நீ போடுறத மாத்திரம் சபையில் போட்டுட்டு போயிடு. இப்படி தான் ஜனங்களுக்கு பிரியம் உண்டாக ஒரு கூட்டம் பேசி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். நம்மை உத்தமர் என்று எண்ணி கர்த்தர் தன்னுடைய மகிமையான ஊழியத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார் அல்லவா? நீங்கள் யாருக்கு பிரியமுண்டாக பேசுகிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமுண்டாக பேசுகிறீர்களா அல்லது ஜனங்களை பிரியப்படுத்த பேசுகிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள். ஜனங்களை பிரியப்படுத்த நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புங்கள். கர்த்தருக்கு பிரியமுண்டாக பேசுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய வசனங்களின் ஆழங்களை ஜனங்களுக்கு எடுத்து பேச ஆரம்பியுங்கள். அவர்களை மறுரூபத்துக்கு நேராய் நடத்த உந்தி தள்ளுவதற்கு ஏதுவை உண்டாக்குங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.